தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி கரூர் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இவர் வருகையை ஒட்டி நீண்ட வரிசையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஆலாத்தி எடுத்து மலர் தூவி சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். படிக்கணும், நல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னா நம்ம ஆட்சி வரணும். ஏன்னா 2 வயசு குழந்தையிலிருந்து 75 வயசு பெரியவங்க வரைக்கும் விட்டு வைக்க மாட்டேங்கிறான். 2.5 வயசு குழந்தைய திமுகவுடைய கிளை செயலாளர் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்றான். 14 வயசு புள்ள பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தூத்துக்குடியில கொலை பண்றான். 6 வயசு குழந்தை தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தா கடத்திக்கிட்டு போய் கற்பழிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்குது. 70 வயசு பெரியவங்களை விட்டு வைக்கல. இந்த கேவலமான ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. 8வது படிக்கிற பையன் கஞ்சா போடுறான், போதை ஊசி போட்டுக்கிறான். இதையெல்லாம் கட்டுப்படுத்துற காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு மாமூல் வாங்கிட்டு இருக்குது. காவல்துறை கையில வச்சிருக்க கையாளாகாத முதலமைச்சர் ஸ்டாலின், அவருக்கு ஒரே கவலை தான், என்ன தெரியுமா? கருணாநிதிக்கு அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், எப்படியாவது இந்த தடவை பொய்ய சொல்லி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கணும், உதயநிதி முதலமைச்சர் ஆக்கணும். ஸ்டாலினுக்கு ஒரே கவலை அதுதான். அவருக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்குது, அதை பத்தி அவருக்கு கவலை இல்ல. சமுதாய சீரழிவு நடந்துகிட்டு இருக்குது. உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் பலம் கொண்ட மனித சக்தி கொண்ட நாடு இந்தியா. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள்லாம் மனித சக்தியில இல்லாம போய் எல்லாம் போதை சக்தியாகி போயிருக்கிறாங்க. அதெல்லாம் பத்தி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், அவருக்கு தெரியாது பாவம், அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். எழுதி கொடுத்தது ஒழுங்கா படிக்க தெரியாதவர் அவரு. நாடு சுதந்திரம் வாங்கினது எப்போ, குடியரசு தினம் எப்போன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அவரை நம்ம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா நம்ம நிலைமை பாரு எப்படி இருக்கு. அதனால நல்லாட்சி வரணும், அம்மா ஆட்சி வரணும், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும். அப்ப நம்ம ரெட்டையில ஜெயிக்கணும்.